அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு திருச்சபைக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பல அன்றைக்கு இந்த யூத ஜனங்கள் அவங்க பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிறதான நேரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாபிலோனிலிருந்து திரும்பி வரக்கூடிய யூத ஜனங்கள் பலவிதமான எண்ணங்களோடு பல கேள்விகளோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 70 வருடம் அவங்க பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அப்படி திரும்பி வருகிற காலத்துலதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அவங்க சிறையிருப்பு போறதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவங்க பல கேள்விகளோடு திரும்பி வரலாம், பல எதிர்பார்ப்புகளோடு திரும்பி வந்திருக்கலாம். திரும்பி போறோம் ஏன்னா அவங்க தங்களுடைய நிலங்கள் வீடுகள் எல்லாம் விட்டு விட்டு தான் போனாங்க. திரும்பி தங்கள் வீடுகள் கட்டப்படுமா, நிலங்களை திரும்பி வாங்குவோமா, திரும்ப எல்லாம் விவசாயம் பண்ண முடியுமா, பல கேள்விகள் அவர்களுக்குள்ள இருக்கும். மறுபடியும் நம்ம வாழ்க்கையெல்லாம் கட்டப்படுமா, இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு திரும்பி வரக்கூடிய அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆகவே இன்னைக்கு பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு பல கேள்விகள் இருக்கலாம். எங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, நாங்க பல விஷயங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், எதிர்பார்த்த பல காரியங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு பல கேள்விகளோடு இன்னைக்கு இருப்போம். நம்ம திரும்பி வந்திருக்கிறோம், கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம். என் வாழ்க்கை திரும்பியும் கட்டப்படுமா, இல்லை என் வாழ்க்கை திரும்பியும் பழைய நிலையிலே நம்ம ஏற்கனவே என்ன நிலைன்னு அதுலதான் இருக்க போறோமா, இல்ல மாறுமா மாறாதா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதற்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்ப மகிமை வந்தால் எல்லாம் மாறிடுமா? ஆமா. மகிமை வந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறத அது 60ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு யூத ஜனங்களுக்காக அது சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை என்னென்ன காரியங்களை செய்யும் என்பதை வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். அதே போல கடைசி நாட்கள்ல திருச்சபையில தேவன் செய்ய போகிற காரியத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தேவன் நிச்சயமாக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய மகிமை என்பத முதலாவது, இந்த கர்த்தருடைய மகிமை யூத ஜனங்கள், அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில கண்டார்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 24:16 வாசிங்க. ம் 24:16 16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. முத மனிதன் கர்த்தருடைய மகிமை எங்கே பார்க்கிறான்டா? தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலை மேல முத கர்த்தருடைய மகிமை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். இரண்டாவது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 33:18. உங்களுடைய மகிமை எனக்கு காண்பின்னு சொல்லி இரண்டாவது மோசே கர்த்தருடைய மகிமையை என்ன செய்கிறான்? அவன் பார்க்கிறான், அவன் கேட்டான். கர்த்தரும் அவன் கடந்து போகிறதை, அவருடைய பின் சாயலை அவன் பார்த்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு காரியம், அதுல முக்கியமா ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீனாய் மலையில பார்த்தாங்க. அப்போ அதுல மோசையும் பார்த்தானே, மோசையும் ஒரு ஆள் தானே. ஏன்னா மோசை அங்கதான் இருந்தான். ஆண்டவர் அதன் முயற்சிக்குள்ள இருந்து அவனை கூப்பிட்டாரு. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் இன்னும் அதிகமா, இன்னும் கர்த்தரோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வரான். கர்த்தருடைய மகிமை அவன் நேரடியா முகமுகமா தனிப்பட்ட விதத்துல அவன் பார்க்க விரும்புகிறான். இன்னைக்கும் சபைக்கு வருகிறோம்,
சபையில நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாரோடும் தேவன் பேசுகிறார். ஆனா நம்முடைய தனிப்பட்ட விதத்துல நாம் எவ்வளவு தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறோம், தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவு என்ன, தனிப்பட்ட விதத்துல தேவன் நம்ம எவ்வளவாய் தொடுகிறார், எவ்வளவாய் நம்ம நெருங்குகிறார், நம்மோடு இடைபடுகிறார். இந்த அனுபவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு பெரிய கூட்டமாகும், 10 பேர்னாலும் சரிதான், 10,000 பேர்னாலும் 10 லட்சம் கூடி வருகிற இடங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாரோடும் தேவன் இடைப்படுகிறவராக இருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலும் ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக சபைக்கு நம்ம வரும்பொழுது சில விஷயங்களை நம்ம பொதுவா மேலோட்டமா பார்க்கிறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம், என்ன நடந்துச்சு, பொதுவான காரியங்களை தான் நம்ம மேலோ பார்த்துருப்போம், அதைத்தான் சொல்லுவோம். இன்னைக்கு திருவிருந்து கொடுத்தாங்க, இதெல்லாம் பொதுவா நடக்கிற காரியம். இன்னைக்கு ஒருத்தருக்கு அற்புதம் நடந்துச்சு, இன்னைக்கு இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிற காரியம். தனிப்பட்ட விதத்துல நமக்கும் தேவனுக்கும் இருந்த தொடுதல், தனிப்பட்ட விதத்துல அவருக்கும் நமக்குள்ள நெருக்கமான அந்த உறவு, நமக்கு நடந்த அற்புதம், நம்மோடு தேவன் இடைப்பட்ட காரியம், இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில பார்த்தாலும் மோசே தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய மகிமையை அவன் வாஞ்சிக்கிறபடினாலே கர்த்தர் சொல்றாரு, எப்பா என் மகிமையை யாரும் நேரா என்ன பார்த்தது உயிரோடு இருந்தது கிடையாது, நீ கண்மலையை போய் நில்லு, நான் போவேன், என் பின் சாயல் என்னை பார்ப்பாயின்னு சொல்லி கர்த்தருடைய மகிமையை தேவன் மோசேக்கு என்ன செய்தார், காண்பித்தார். அடுத்தது யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35. பாருங்க, அடுத்ததாக கர்த்தருடைய மகிமை எங்கே பார்க்கிறார்கள் என்றால், மலை மேலே மோசேக்கு தேவன் காண்பித்த மாதிரியின்படி அவன் கர்த்தருடைய கூடாரத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் ஸ்தாபித்த பொழுது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை என்ன செய்ததா, நிரப்பியது. அடுத்ததாக 4ஆவதாக 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமும் 5:14. பாருங்க, 4ஆவதாக இஸ்ரவேலில் ராஜாவை இருந்த தாவீதுடைய குமாரனாகி சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்துல என்ன செய்ததா, தேவனுடைய மகிமை மூடியது. 4ஆவதாக தேவனுடைய மகிமைய அந்த தேவனுடைய ஆலயத்துல, சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்துல அவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. இவ்விதமாக அந்த தேவ மகிமை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் காணப்பட்டது, எப்படியெல்லாம் மகிமை அவர்கள் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப அந்த ஆண்டவர் அந்த மகிமைய குறித்து பேசும் பொழுது இந்த யூத ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், திரும்ப அதே மகிமை உங்கள் மேல் என்ன செய்யப்படும், காணப்படும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும், கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில். அப்போ அந்த மகிமைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வருகிற நாட்கள்ல நமக்கு டைம் இருந்தா அதெல்லாம் தியானிக்கல, எவ்வளவு நெருங்கின ஒரு தொடர்பு இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஆசாரியான ஏழி நாட்களை பிடிப்பட்டு போகும்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்தது, விலகிச்சு என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய மகிமை என்பது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மிக நெருக்கமா இருந்தது. இப்ப அதே மகிமையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல் என்ன செய்யப்படும், காணப்படும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். அந்த மகிமை உதிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், இந்த மகிமையினாலே அந்த ஜனங்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க என்பதை இந்த 60ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒரு நாட்களை தியானிக்கலாம். அதே மாதிரி இந்த மகிமை அவர்கள் மூடுகிற அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கும், எப்படிப்பட்ட நேரமா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும்
காரிருள் ஜனங்களையும் மூடும். அது எப்படிப்பட்ட காலம்? இருள் சூழ்ந்த காலம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அது ஒரு இருள் சூழ்ந்த காலம். இப்போ யூதர்கள் வாழ்க்கையில அந்த மகிமை காணப்படக்கூடிய ஒரு காலம் என்ன காலம் அப்படின்னா, உலகத்தை இருள் சூழ்ந்த காலம். இல்லையா? இன்னைக்கு உலகத்தை என்ன செய்திருக்குன்னா இருள் சூழ்ந்திருக்கிறது. இருள் உலகத்தை என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. இருள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இரவு நேரத்துல வரக்கூடிய அந்த இருளை குறித்து சொல்லப்படலை. இருள் என்பது அந்தகார இருள், பாவம், அக்கிரமம் இன்னைக்கு உலகத்துல பெருகி இருக்கிறது. பெருகி இருக்கா இல்லையா? பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி, அநியாயம், கொலை, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இது இருள். அடுத்தது உலகத்துல ஏற்படக்கூடிய மிக மோசமான அசம்பாவிதங்கள், விளைவுகள், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பம், இப்படிப்பட்ட பல காரியங்கள். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பி, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம் எழும்பி, தேசத்துக்கு விரோதம் தேசம் எழும்பி, யுத்தம் என்கிற ஒருவரை ஒருவர் அழிக்கிற காலம், விபத்துக்கள், பேராபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற காலம். ஏன்னா விபத்து பாருங்க, பிளைட் ஆக்சிடென்ட் இருந்து ஒரு இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு இதா இருந்த காலம் போய் இப்பெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவங்களா மாறிச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல சாகுற அந்த எண்ணிக்கை வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தா கூட அதுல சாகுற எண்ணிக்கையை விட ஒவ்வொரு நாள் நடக்கிற விபத்துக்கள்னாலே சாகுற எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு அதிகம் சொல்லணும். எவ்வளவு விபத்துகள் நடக்குது! இதெல்லாம் பூமியை இருள் சூழ்ந்திருக்கிறதை காண்பிக்கிறது. அடுத்தது கொள்ளை நோய். நம்ம கொரோனாவை தான் பெருசா நினைக்கிறோம். ஆனா அதை விட பல மடங்கு மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய பல நோய்கள் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கு. பரவி கொண்டிருக்கா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? பூமியில இருள் சூழ்ந்து இருக்கிறதை காண்பிக்கிறது. இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமாக்குவதற்கு மனிதன் பிரயாசப்படுவான், முயற்சி எடுப்பான். ஆனா என்ன நடக்குமா? 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ஐயா 50:11. நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின் அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். இருள் சூழ்ந்த காலத்துலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்பது 100க்கு 100 நம்மளால மறுக்க முடியாது. அந்த இருள் சூழ்ந்திருக்கிற அந்த இருளை விளக்குவதற்கு மனிதன் இன்னைக்கு பல விதங்களிலே அதற்காக முயற்சி எடுக்கிறது உண்டு. இப்ப எப்படி, அதாவது ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது பகலை ஆண்டவர் மனிதனுக்காக படைத்தார். மனிதன் தன்னுடைய வேலைகளுக்கு தன் வேலைகளுக்கு செய்வதற்காக பகலை படைத்தார். இரவு காட்டு மிருகங்கள் வேட்டையாடுவதற்காக இரவை படைத்தார். ஆனா இங்க அதெல்லாம் மாறிச்சு. ஏன்னா இரவை எல்லாம் மனிதன் நினைச்சு இன்னைக்கு பகலாக்கி, இன்னைக்கு மின் வெளிச்சத்தை அதிகமாக்கி தன்னுடைய வேலைகளை அதிகமாக்கி கொண்டு இருக்கிறான். இதனால மனுஷனுக்கு நிறைய பல விளைவுகள் அதனாலதான் வருது. ஏன்னா இரவு நம்ம தூங்குறதுனால நம்முடைய சில உறுப்புகள் செயல்படுகிறது, சில சுரப்பிகள் சுரக்குது, இதனால நம்முடைய ஆயுசும் பெருகும். ஆனா இரவெல்லாம் மனிதன் வேலை செய்கிறதுனால சில சுரப்பிகள் நமக்கு சுரப்பு தடைப்படுகிறது. அதனால பல வியாதி சீக்கிரம் மனிதன் மறிக்கிறான். தேவனுடைய படைப்பை மனிதன் எங்கெல்லாம் மீறணும், அது நிச்சயமாய் அவனுக்கு பேர் ஆபத்து தான். எப்படி இந்த இரவு இன்னைக்கு வெளிச்சமாக்குகிறானோ அதே போல விஞ்ஞானம், அறிவியல் வளர்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். மனிதன் தன்னுடைய அறிவினாலே எவ்வளவு காரியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். செயற்கையான முறையில பல காரியங்களை இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு போகிறது. இதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாகக்கூடிய நிலையில தான் போயிட்டு இருக்கிறது சொல்லப்படுகிறது.
அதே மாதிரி மருத்துவம், அன்றைக்கு காலராவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. காலராவில் மனிதர்கள் மரித்திருந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் காலரா, அம்மை, அதெல்லாம் அதுக்கெல்லாம் சர்வசாதாரண மருந்து இருக்கிறது. மிக குறைவான விலையில அதுக்கெல்லாம் மருந்து கிடைக்குது. ஆனா வியாதிகள் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு சாதாரணமா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை நம்ம பார்த்தாலே போது என்ற நிலைமை இருந்தது மாறி இன்னைக்கு எல்லாருமே மருத்துவத்துறையில நிபுணர்களைத்தான் தேடி கொண்டிருக்கு. எம்டி, எம்எஸ் தான் தேடி கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலை தேடிதான் போறாங்க. பெரிய மருத்துவமனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ சாதனங்கள், மருத்துவ உபகரணங்கள் நிறைய இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய பெருகி கொண்டு இருக்கிறது. நிறைய மெடிசன்ஸ் என்ன கண்டுபிடிச்சுட்டா இருக்கிறோம், நிறைய கண்டுபிடிச்சுட்டா இருக்காங்க எல்லாரும். வியாதி குறைஞ்சிச்சா? சாதாரண சின்ன பிரச்சனை கூட நீங்க போய் சொல்றதுனால அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அங்க போய் அவங்க உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் மாறிடுச்சு. அதுவும் உங்க வியாதி சுகமாயிருமான்னு சொல்ல முடியாது, உறுதி கொடுக்க முடியாது. முயற்சி பண்ணுவோம். எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கு. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, மருத்துவம் வளர்ந்து, எல்லாம் மனிதனின் அறிவு எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கு. இதான் சொல்லுது, நீ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொருளால் சூழப்பட்டது நீங்கள் அனைவரும் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் வேதனையில் கிடப்பீர்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனிதன் தன்னுடைய வேதனையிலிருந்து அவன் வெளியே வர முடியல. பணம் ஒரு முக்கியமான தேவையா இருக்கிறது, உண்மைதான். ஆனா அந்த பணமே அவன்கிட்ட நிறைய இருந்தாலும் அவன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க கிடையாது. எவ்வளவு மருத்துவ சாதனங்கள், எவ்வளவு மருத்துவ உபகரணங்கள், எவ்வளவு டாக்டர்ஸ், எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், வியாதி எல்லாம் சுகமாயிடுச்சா? இல்லை. அன்றைக்கு யூத ஜனங்கள் தேவன் அவங்களுக்கு கற்பனைகளை எழுதி கொடுத்தார். எதற்காக? யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கற்பனையை கை கொண்டு நடந்தா நலமாயிருக்கும் ஆண்டு சொல்றார். அந்த கற்பனை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதான் ஆண்டவர் அந்த கற்பனை எழுதி கொடுத்தார். ஓய்வு நாள் எதுக்காக? மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓய்வு நாளை கொண்டு வந்தார். ஆனா அவன் என்ன பண்ணான்? யூதர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய கற்பனை எல்லாம் விட்டுட்டு தங்களுடைய சுய கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சுயமா என்ன செஞ்சாங்க? மனித கற்பனைகளை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்க சொல்லுகிறார், நீ உனக்குன்னு ஒரு கற்பனை உண்டாக்கி, உனக்குன்னு சில நான் கொடுத்த கற்பனை விட்டுட்ட, நீ உனக்குன்னு கற்பனை உண்டாக்கி, உனக்குன்னு சில சட்டத்திட்டங்களை உண்டாக்கி நீ அதன்படி நட, தப்பே இல்லை, செய். ஆனா ஆனா உன் பிரச்சனை மாற. நான் எதுக்கு கொடுத்த தெரியுமா? நீ பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும் இருக்க, உனக்கு தீர்வுக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக நான் கொடுத்தேன். நீ அதை தள்ளிட்ட. நீ உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை, உன்னுடைய கற்பனையில நீ ஓடு. ஆனால் ஆனால் வேதனையில் கிடப்பீர்கள். இன்னைக்கு கடவுள் உலகத்தை படைத்த கடவுள் ஒருவர் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உலகத்தை எல்லாம் படைத்தவர் ஒரே கடவுள் தான். ஒவ்வொருக்கும் ஒரு கடவுள் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். ஆனா மனுஷன் நம்ம ஒவ்வொரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்து ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு கடவுளை நம்ம தெரிந்து கொண்டு அந்த கடவுளுக்கும் மனுஷன் தன்னுடைய அறிவின்படி கடவுளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறான். கடவுள் கேட்கிறாரா? கடவுள் சொல்றாருலாம் கிடையாது. இவன் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இந்த மார்க்கத்துல அந்த மார்க்கத்துல அவனுக்கு என்ன தோணுதோ, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதன்படிதான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். கடவுள் எங்கேயாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு கேட்டாரா? பாருங்க, தன்னுடைய சுய அறிவிலேதான். அன்னைக்கு ஒரு இந்து மார்க்கத்துல இருக்கிற ஒரு குருக்கள் சொல்லக்கூடிய அந்த ஆள்
அவன் ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் சொல்றான், நம்ம இதுல எங்கேயுமே பரிகாரம் செய்ய சொல்லி சொல்லவே இல்லையே, ஏன் நம்முடைய முன்னோர்கள் இப்படி பரிகாரத்தை செய்ய சொல்லி ஏமாத்தி வஞ்சிட்டாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னு அவன் சொல்றான். எந்த கடவுளும் சொல்லல, ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க, அவரே இப்படி சொல்றான். ஏன்னா அவங்க அதை செய் இதை செய், சரி செய்யற எவனாவது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அந்த பரிகாரத்தை செஞ்சிட அதுல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? பணம் நேரம் தான் செலவு. இதெல்லாம் மனிதனுடைய மூளை அறிவு, மனிதனுடைய கற்பனைகள். அதான் சொல்லுது, நீ உனக்குன்னு என்ன செய், நெருப்பை கொளுத்து, நீ உனக்குன்னு நெருப்பை கொளுத்தி உனக்குன்னு தீபத்தை உண்டாக்கு, அதுல நட. ஆனா உனக்கு என்ன கிடைக்காது? தீர்வு கிடைக்கும், நீ வேதனையில கிடப்பீரு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உண்மையில் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தினால உனக்கு எவ்வளவு மேன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த 3 வசனத்திலயும் சரி, அதெல்லாம் வர தியானிப்போம். ஆனாலும் அதுல பாருங்க சொல்லுவோம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்துக்கு. அப்ப அந்த மகிமையினால எல்லா மாற்றங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்போ மோசே மகிமையை வாஞ்சித்தான், அதற்கு முன்னால் மகிமையை பார்த்தாங்க. இப்ப இந்த ஜனங்கள் இடத்துல ஆண்டு சொல்லுகிற என்னன்னா, அவங்க வாஞ்சித்தாங்களோ பார்த்தாங்களோ தெரியாது, கர்த்தரே சொல்லுகிறார், அந்த மகிமை உண்மையில் என்ன செய்யப்படும், காணப்படும். அந்த மகிமை இடத்துல ஜாதிகள் வருவாங்க. அந்த மகிமையினாலே பல மாற்றங்கள் உனக்கு நடக்கும். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிற மகிமை உங்க வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சுய கற்பனை, உங்களுடைய சுய அறிவு, உங்களுடைய சுய திறமை, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய காரியங்கள், நீங்கள் அவைகளினாலே இன்னைக்கு பல வேதனையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்கள்ல இருந்தும் ஒரு மாற்றத்தை தர போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அடுத்து வாசிக்காத 60ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும், கர்த்தருடைய மகிமை காணப்படும். நீ என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலையும் 52ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுகிற என்று கர்த்தர். பாருங்க, இந்த யூத ஜனங்கள் அவங்க பாபிலோனுக்கு என்ன செய்தாங்க? சிறைப்பட்டு போனாங்க. அங்க 70 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த அவர்கள் இப்ப அங்கே அதுல பழகிட்டாங்க. ஏசாயாவும் சரி, அதுக்கப்புறம் எரேமியாவும் சரி, இவங்க சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். சிறைப்பட்ட காலத்திலும் எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்ன. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்துல அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறதையும் எரேமியா சொல்லுகிறார். 70 வருடம் முடியல, சிறையிருப்புல திரும்பி வருவார்கள் எரேமியா சொன்ன. ஆனா அந்த ஜனங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னாங்க. எரேமியா தீர்க்க சொன்ன நாட்கள்ல சிறையிருப்பு நடக்குது. அப்போ பாபிலோன் கையில நீங்க போகணும்னு சொல்லி சொன்ன போது யாரும் போக மாட்டேனாங்க. இப்ப போனவங்க எல்லாம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, திருப்பி வர்றதுக்கு மனசு இல்லை. இப்ப அவங்களுடைய பழக்க வழக்கத்துல எல்லா காரியங்களையும் இவங்க பழகிட்டாங்க. இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் கொரோனா வந்தோன்னே அதுல போராடணும், கொரோனாவுக்கு விரோதமா போராடணும், பல காரியங்களை செஞ்சோம். கடைசியில என்ன சொன்னாங்க?
கொரோனாவோடு வாழ பழகுங்கன்றாங்க. அதே மாதிரி நிறைய இன்னைக்கு பல காரியங்களை நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அதுல இருந்து திரும்பி வரணுங்கிற எண்ணமே இன்னைக்கு இல்லாம இருக்கு. 70 வருஷம் சிறையிருப்புக்கு கர்த்தர் அவங்கள பாபிலோனுக்கு அனுப்புனார். 70 வருஷம் நீ அங்க சிறையிருப்பு அவங்க இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அவங்கள்ட்ட விலை உனக்கு துட்டுக்கு நான் விற்கல, பணத்துக்கு விற்கல, உன்னை அடிமையை நான் விற்கல. நீ தப்பு பண்ணதுனால சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால திரும்பி நான் என்ன செய்வேன், பணமின்றி விலையுமின்றி உன்னை நான் மீட்டு கொண்டு வருவேன். ஆனா நீ என்ன செய்யணும்? ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ள அந்த எண்ணம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நமக்குள்ள எந்த காரியத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமோ அதுலயே அடிமையா இருக்கிறோமே தவிர அதுல இருந்து வெளியில வரணுங்கிற எண்ணமே இல்லை. அதுல இருந்து எழும்பணுங்கிற எண்ணம் இல்லை நமக்கு. அதுலயே பழகிட்டோம், அந்த பிரச்சனையிலே பழகிட்டோம், அந்த வியாதியில அந்த பலவீனத்துல எதுலயோ பழகிட்டோம். கர்த்தர் நினைச்ச எந்த வியாதியிலிருந்து நம்மளை விடுதலை செய்ய முடியாத என்ன? அப்ப ஏன் இந்த வியாதியில இன்னும் நம்ம இருக்கிறோம்? ஒரு லட்சிக்கப்படும் முன்னாலே உங்களுக்கு வியாதி இருந்திருக்கலாம், பிரச்சனை இருந்திருக்கலாம், லட்சிக்கப்பட்ட பிறகு இருந்திருக்கலாம். ஏன் அதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரல? ஏன் தர முடியல? ஏன் கர்த்தரால முடியாதா? அப்ப ஏன் கிடைக்கல? அப்ப நான் எதிர்பார்க்கலையா? ஒரு குறிப்பிட்ட காலம் போராடுனேன், ஒரு குறிப்பிட்ட காலம் ஜெபித்தேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வாஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன், பழகிட்டேன். அப்படிதானே? அப்படிதானே பழகிட்டோம். இப்ப அந்த பிரச்சனையோடு பழகிட்டோம், அந்த பலவீனங்களோடு பழகிட்டோம். நான் இன்னும் நமக்குள்ள அந்த விசுவாசம், என் தேவன் என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குவார்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா விடுதலை ஆக்க போதுமானவர். அல்லேலூயா. 70 வருஷம் முடிய போது நீங்க அதுல இருந்து எழுப்பி வாங்குறாரு. ஆனா அவங்க அதுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுல பழகிட்டாங்க. 70 வருஷம் முடிந்தாலும் முடிய போறது இருந்தாலும் அவங்களால அதுல இருந்து என்ன செய்யல, எழும்பி வர விரும்பல, பழகிட்டாங்க. அதுல ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினது பாபிலோன் அல்ல, கல்தைய தேசம் அல்ல, கானானைத்தான் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. கானானை வாக்கு பண்ணாரா, பாபிலோனை வாக்கு பண்ணாரா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம் அவங்க அப்பாவோடு அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுதுதான் தேராக அவங்க அப்பா மரித்து போனோம்னா ஆறான்ல தங்கிட்டான். ஆண்டவர் திரும்ப அவனை பார்த்து சொல்றாரு, நீங்க தங்காத, எங்க போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதே போல யாக்கோபுடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் வருது. யோசேப்பு ஏற்கனவே போயிட்டான், அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது. இப்ப பஞ்சத்துல அவங்க திருப்பி யோசேப்பு அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போகணும்னு சொன்ன பொழுது யாக்கோபு ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் அங்க போகணுமே, ஆண்டவரே நீங்க எங்க தகப்பனா இருக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது இந்த கானான் தேசம் தானே, நாங்க எகிப்துக்கு போகணுமே அப்படிங்கும் போது ஆண்டு சொல்றாரு, நீ அங்க போ. அவங்க 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க, திரும்ப நான் என்ன செய்வேன், ஏன்னா இதுதான் என்னது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. நீ 400 வருஷம் 430 வருஷம் என்ன நீ அங்க உபத்திரப்பட்டாலும் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானானை தவிர எகிப்து அல்ல. அல்லேலூயா. 400 வருஷம் இருந்ததுனால எகிப்து அவர்களுக்கு சொந்தம் கிடையாது. எதுதான் சொந்தம்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தான். இன்னைக்கு நமக்கு எது சொந்தம்னா, கர்த்தர் எதை வாக்கு பண்ணாரோ அதுதான் நமக்கு சொந்தமே தவிர இன்னொரு காரியத்துல இருந்து கொண்டு இதை எனக்கு ஆண்டவர் தருவார்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, ஒன்ன நான் சில காலம் இதுல வச்சிருக்கிறேன். அது 400 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம். மோசே எகிப்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வர நினைச்சான், ஆனா முடியல. எங்க போயிட்டான்? மீதியான் தேசத்துல 40 வருஷம் இருந்தான், விட்டுட்டார் ஆண்டவர். திரும்பி சொன்னார், போ, உனக்கு சொன்ன வேலை அதை நான் செஞ்சேன், என் ஜனங்களை கொண்டு வரணும், புறப்பட்டு போ. இப்ப பிரச்சனை இல்லாம ஆடு மாடு மேய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். இதுக்காக ஆண்டவர் அவனை அழைக்கல. அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு காரியத்துல செட்டில் ஆயிட்டோம். பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம இருக்கு, ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம், ஏதோ நம்ம தேவையோ சந்திக்கப்படுகிறது, ஏதோ ரொம்ப சரீரத்துல பலவீனம் இல்லைனாலும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாவது வேலையை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ நம்ம பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறோம், ஏதோ குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து. இதுக்காக கர்த்தர் நம்ம நிலைக்கல. இது கொஞ்ச காலம். எதற்கு தேவன் அழைத்தார்? அந்த தேவ திட்டம், தேவ சித்தத்தை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு அதை தெரியாம தானே நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ சில காரியங்களை கிடைச்சதுல திருப்தியாகி செட்டில் ஆயிட்டு போதுமென்ற மனது வேணும், உண்மைதான். ஆனா எதற்கு அழைத்தார் அதை விட்டுறக்கூடாத. பவுல் அதான் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடரு. ஏதோ 2 ஊருக்கு போனோம், சுவிசேஷம் சொன்னோம், 2 சபைகளை சாபித்தோம், பவுல் திருப்தி அடையல. எதற்காக அழைக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கு பவுல் அடிமையாகல, பணத்துக்கு அடிமையாகல, பேர் புகழுக்கு அடிமையாகல. பல காரியங்கள் பவுலுக்கு கிடைச்சது. நல்ல அவனுக்கு அந்த நாள்ல கமாலியின் பாதத்திரைய வளர்ந்தவன், நியாயப்பிரமாணத்துக்கு குற்றம் சாட்டப்படாதவன், பல பெருமையான மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் பவுல் எதுக்கு என்ன செய்யல? அடிமையாகல. எதற்கும் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எதுக்கும் நான் அனுப்பட மாட்டேன். ஆமா, இன்னைக்கு சில காரியங்களை அனுபவிக்கிறதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அடிமைப்பட்டு விட்டோம். இந்த சில கம்பெனிகள்ல நம்ம வேலைக்கு போவோம், ஷூ கம்பெனில வேலை போனா அது வேற மாதிரி, அங்க எதையும் சாப்பிட முடியும். ஆனா ஃபுட் ஃபேக்டரிலாம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா சில இடங்கள்ல இந்த மிட்டாய் கம்பெனி மற்ற இதெல்லாம் போனா சாப்பிடணும். சில அதாவது சாப்பிடாம சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. என்ன 1-2 சாப்பிட்றதுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்க, சில காரியங்கள் அனுமதி கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்யணும், வெளியில போட்டுற முடியும். அதுக்காக அந்த கம்பெனியும் நமக்கு சொந்தம் கிடையாது. அந்த பொருட்கள் நம்மளே உண்டாக்குற பொருளா இருந்தாலும், கம்பெனில ஷூ கம்பெனில வேலை பார்க்குறீங்க, நீங்களே ஒரு ஷூவை ஒரு பேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? சிலர் அப்படிதான் நம்ம அதுவே அடிமைன்னு இருந்துட்டோம், அதுதான் நமக்கு சொந்தம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ எழும்பு. எங்க? பாபிலோன்ல இருந்து எழும்பு. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு என்ன செய், எழுந்துரு, எருசலேமே வீச்சிரு, சீயோன் குமார்த்தியே உன் கழுத்துல, ஆமா கழுத்துல கட்டுகளை இன்னும் அப்படியேதான் எப்படி கட்டப்பட்டோ அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா சொல்ல, நீ அவிழ்த்து விட்டு நீ வா, உன் முடிஞ்சிச்சு, உன் டைம் முடிஞ்சிச்சு, 70 வருஷம் சிறை முடிஞ்சிச்சு, நீ வெளியில வா. ஏன் வரணும், ஏன் எழும்பணும்? இவங்க போய், இந்த யூத ஜனங்கள் போய் எருசலேமை மறுபடியும் கட்டணும், சீயோனை கட்டணும், எருசலேம் நகரத்தை கட்டணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். ஏன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் சொல்லுங்க? ஏன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்? அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இவங்க போய் எருசலேமை கட்டணும், சீயோனை கட்டணும், யூதேயாவை கட்டணும். அப்பதான் அங்க இயேசு பிறக்கணும். பாபிலோன்ல இயேசு பிறக்க கூடாது, பெத்லகேம்ல தான் பிறக்கணும். அல்லேலூயா. இயேசு பிறக்கணும் அப்படின்னா இவங்க சீயோனை என்ன செய்யணும்? கட்டிதான் ஆகணும். தேவனுடைய தீர்க்க தரிசனம். நம்ம ஏன் எழும்பணும்? தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா எழும்பிதான் ஆகணும். அல்லேலூயா. இல்ல இதுக்கு பதில் அதுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எழும்பன்னா எழும்பிதான் ஆகணும், எழும்பியே ஆகணும். தேவ வார்த்தை, தேவ சித்தம், தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா இன்னைக்கு தேவன் எந்த பாபிலோன் கையில என்னை ஒப்பு கொடுத்திருந்தாரோ அதிலிருந்து நான் எழும்பிதான் ஆகணும். எந்த சிறையிருப்புல தேவன் என்னை ஒப்பு கொடுத்தாரோ, அது கடன் பிரச்சனையா, பண பிரச்சனையா, பொருளாதார சரீர பலவீனமா, குடும்ப பிரச்சனையா, எதுக்குள்ள என்னை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தாலும் அது சில காலம் அது ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அதுல நான் அந்த சில காலங்கள் அந்த கஷ்டப்பாடுகளை நான் அனுபவிச்சுட்டு ஆகணும். ஆனா பெர்மனண்டா நான் அதுல இருக்கிறதுக்கு தேவன் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய வேலையை நான் செய்யணும்னா நான் அதுல இருந்து என்ன செய்யணும்? எழும்பு. களத்துல இருக்கிற கட்டுகளை என்ன செய்யும்? அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தம்முடைய மகிமையினால் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் காணப்படணும்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எழும்பு சீயோனே, எழும்பு, ஒரு நல்ல என்ன செய், தரித்துக்கொள். அதே மாதிரி 60 சொல்லும் பொழுது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்பும் போதுதான் கர்த்தருடைய மகிமையை நமக்கு அவர் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். இந்த மாதத்துல தேவன் அது செய்ய நாம் எழும்ப நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தருடைய